ஒரு ஃபால்ஸை தேடி தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரோட்ல ஏன் வந்தோம்னு பாத்தீங்கன்னா இந்த சட்ரு ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தோவாலை கால்வாய் அதுல இருந்து தான் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி ஏறாது, ரொம்ப தூரம் போகணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபால்ஸை தேடி தான் போயிட்டு இருக்கோம். அதாவது ஃபால்ஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சட்ரு ஃபால்ஸ். ஸோ அதை தான் வந்து போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வந்து நாவக்காடுங்கிற ஊரை தாண்டி போயிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. சட்ரு ஃபால்ஸ்ன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சட்டர்ல இருந்து தண்ணி திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, நம்ம போய் அங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இந்த சரௌண்டிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வயல்வெளி, மலை, அந்த அட்மாஸ்பியர் தான். ரோடுக்கு ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லா வயல்வெளி, மலை, அந்த சீனரி இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆறு, அதுக்கு அடுத்து வந்து மலை. ரெண்டு மலைக்கு நடுவுல வந்து நம்ம வந்து நடுவுல ரோட்ல போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. வாங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஈசாந்தி மங்கலம் அப்படிங்கிற ஊரை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த ஏரியா தான் ஈசாந்தி மங்கலம். இந்த ரூட் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட்டு. கார்ல வந்தாங்கன்னா அந்த ரூட் வந்து வேற சுத்தி போகும். இது வந்து நமக்கு வந்து ஷார்ட்கட் ரோடு. இந்த ரோட்ல ஏன் வந்தோம்னு பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா சீனரி வந்து சூப்பரா இருக்கும். ரெண்டு பக்கமும் வயல் பிளஸ் வந்து மலை. அந்த சீனரிக்காக வேண்டிதான் நம்ம வந்து இந்த ரோடு வந்து சூஸ் பண்ணோம். இந்த லொக்கேஷனோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வெஹிக்கிளில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மோட் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும். பைக்கில் வந்தீங்கன்னா இந்த ரோட்டை சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ரோட்டில் வந்து காரோட அளவு கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் சட்ரு ஃபால்ஸ்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஓடி தான் போனோம். ஆனால் இந்த ஓகே வழியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு வேண்டியே நீங்கள் வரலாம். அதாவது கன்னியாகுமரி மக்களுக்கு இது வந்து நார்மல் தான். வெளியூரில் வந்து வரவங்களுக்கு இந்த லொக்கேஷன் எல்லாமே அதனால நீங்கள் இந்த பாதையை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு பார்த்து கேமரால பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு மக்களே. உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் தான் இந்த வீடியோ. இந்த ரைட்டு பாத்தீங்கன்னா சீதப்பால் போடிய ரோடு. அதுல போனோம். நீங்க வந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா புதுப்பாண்டி வந்து ரீச் ஆயிருப்பீங்க. ரோட்ல வண்டி ஓட்டும் போது கவனமா ஓட்டுங்க. இந்த ரோட்ல அதிகமா அந்த டாரஸ் லாரி எல்லாம் வரும். இயற்கையை ரசிக்கிறேன்னு சொல்லிடு, பார்த்து ஓட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீதப்பால் ரோடு வந்து தாண்டி போயிட்டு இருக்கோம். சீதப்பால் ஊர் வந்து தாண்டி போயிட்டு இருக்கோம். நீங்க ஃப்ரெண்ட்ல பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலை பக்கத்துல தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா லாரி வந்து அதிகமா வந்துட்டு இருக்கோம். ஸோ டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபா டிரைவ் பண்ணுங்க. இதுதான் செங்கல் சூளை. இங்க இருந்து தான் செங்கல் தயாரிப்பாங்க, பாத்துக்கோங்க. இந்த ஏரியால இந்த மாதிரி நிறைய செங்கல் சூளை நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த செம்மண் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். பாத்தீங்கன்னா
Next left, next right left. Take the next left, then continue straight past Purvanai Kalwai, CW. ஸோ இந்த சட்ரு ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தோவாளை கால்வாய் அதுல இருந்து தான் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Continue straight past Purvanai இதுல Kalwai, இருந்து ஸ்ட்ரைட் CW. பாத்தீங்கன்னா ஒரு ஒத்தடி ரோடு போகுது. அந்த ரோட்ல தான் நம்ம வந்து போக போறோம். ஸோ மெயினா ஒரு ரோட்ல இருந்து வந்தோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒத்தடி ரோடு மாதிரி தான் இருக்கு. டூ வீலர் மட்டும்தான் வரும். பக்கத்துல போய் பார்ப்போம். இந்த அட்வென்ச்சர்லாம் உங்களுக்காக தான் மக்களே, பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ல தான் நாங்க இந்த மாதிரி சூப்பரான அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் நாங்க பிளான் பண்ணுவோம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெயிலே அடிக்கலாம் மக்களே, செமையா இருக்கிறது. பாவம். In 400 meters, you will arrive at your destination. அதனால நம்ம கூகுள் மேப் ஒரு இடத்துல கொண்டு விட்டுருக்கு, பார்ப்போம். மக்களே இதுக்கு மேல வண்டி போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனா சட்ரு ஃபால்ஸ்ங்கிறது இதுதான். ஷட்டர் ஃபால்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க? நடந்துதான் போகணுமா? வண்டி இதுல விடலாம்ல? பைக் இந்த ரோட்ல யாருமா? நம்ம வண்டி ஏறாது. ரொம்ப தூரம் போகணுமா? நடந்து. இதுக்கப்புறம் வண்டி போகாது, அதனால நமக்கு ஒரு தாத்தா ஹெல்ப் பண்ணாப்ல இந்த பக்கம் நடந்து போகணும்னு சொல்லிட்டு. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஷட்டர் ஃபால்ஸ் தேடி போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், ஆறு செமையா இருக்கு மக்களே. ரொம்ப நன்றி. ஃபைனலாக தாத்தாவோட ஹெல்ப் ஓடி நம்ம அந்த ஷட்டர் ஃபால்ஸ் பயணத்தை கண்டினியூ பண்றோம். இதுக்குள்ள நடந்து போவதே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கு மக்களே. உங்களுக்கு லொக்கேஷன், சூப்பர் லொக்கேஷன் காட்டுறாங்க பாருங்க. பாத்தீங்களா, சூப்பரா இருக்கா. நீங்க குளிக்காட்டா கூட பரவாயில்ல, சும்மா கூட இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். கன்னியாகுமரிக்கு வரவங்க Head south. சும்மா கன்னியாகுமரி சிலை மட்டும் பார்த்துட்டு போனா உங்களுக்கு வந்து எங்க ஊரோட அருமையே தெரியாது. இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவோம். In 200 meters, you will arrive இங்கே at your நடக்கும்போது destination. வாசனை எல்லாம் சூப்பரான வாசனையா இருக்கு மக்களே. மூலிகை வாசனையா தான் அடிக்குது. ஒருவேளை இதுதான் உன் காத்தோட உண்மையான வாசமா இருக்குமோ என்னவோ. ஏன்னா நம்ம சிட்டில இருக்கும்போது அடிக்கக்கூடிய காத்துக்கும் இங்க ஒரு ஒரு வாசம் வீசும் பாருங்க, அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பலாப்பழம் வாசனை நல்லா அடிக்குது மக்களே. எங்க பலாப்பழம் தோட்டம் யாரோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து தனியா வராம உங்க ஃப்ரெண்டுகளாம் வந்தா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் ரெக்கமெண்ட் தான். ஆனா ஃபேமிலிக்கு உங்களால ரெக்கமெண்ட் பண்ண முடியாது.
இது வந்து ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. Southwest. இங்க நம்ம வந்து லொகேஷன் வந்து கரெக்டா பார்க்கல, போய் பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொல்றோம். In 150 meters, மக்களை you உள்ள will arrive at டீப்பா your போக destination. போக ரொம்ப அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிப்பு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகிற மாதிரியே இருக்கு. நான் வரக்கூடிய வழியில ஒரு மலையை காமிச்சிடலாம். அந்த மலையோட வியூ இந்த இடத்துல இருந்து பார்க்க செமையா இருக்கு மக்களே. இங்க பாருங்க, உங்களுக்காக நான் அந்த வியூவை காட்டுறேன். நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட உண்மையான பிரம்மாண்டத்தை நீங்க சூப்பரா விஷுவல் Head பண்ணிக்கலாம். southwest. எங்க பார்த்தாலும் மழையா தான் இருக்கு. மக்களே நம்ம ஏரியா ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் நடந்து வந்திருக்கோம். அங்க இருந்து You have arrived. ஃபைனலா சட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம். தண்ணி பாயுடைய சத்தம் இங்க இருந்தே கேக்குது. பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யா காட் இட். ஸோ இது வந்து தனியா வந்து யாரும் குளிக்கிறதுக்கு அட்வைசபிள் இல்லை. தேங்கப்பா ஆக்சுவலா என்னன்னா தோவாளை சேனல்ல இருந்து தண்ணி வந்து இங்க பாசனத்துக்காக திறந்துட்டு இருக்காங்க. ஸோ சட்டர்ல இருந்து அப்படி தண்ணி வருது, அது ஃபால்ஸ் மாதிரி போகுது. இதுதான் சட்டர் ஃபால்ஸு. ஸோ இங்க குளிக்கிறது எப்படின்னு தெரில, தெரிஞ்சு சேஃபா இருக்கும்னு தோணலை. ஸோ சட்டர் ஃபால்ஸ் வந்து ஏரியா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஆனால் பட் இது வந்து குளிக்கிறதுக்கு வந்து அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இந்த லொக்கேஷன்ல நீங்க குளிச்சாலும் உங்களுக்கு வந்து தலை ஃபுல்லா நனையாது. அது அங்கேருந்து இன்கேஸ் ஃபோர்ஸாக தண்ணி வந்துச்சுன்னா வலிக்கிட்டு கீழே கொண்டு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து குளிக்கலாம். அதுலேருந்து ஸ்லிப் ஆனீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ குளிக்கிறதுக்கு அட்வைசபிள் இல்லை. இந்த இடத்த வந்து பார்க்கலாம், பார்த்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வேணா அந்த ஆர்ட் லைஃப் சேனல்லே பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலாம் கட்டி வச்சுருக்காங்க, அங்கே போய் குளிச்சுக்கிட்டு போகலாம். வாங்க நம்ம வந்து ரிட்டர்ன் போய் ஆற்றுலேயே குளிக்கலாம். மக்களே ஃபைனலா நாங்க வந்து சட்டர் ஃபால்ட்டை ரீச் பண்ணி அட்வைசபிள் இல்லாதனால நாங்க வந்து இந்த ஆறு தண்ணி வருது பாத்தீங்களா, இந்த சேனல்ல போய் குளிக்க போறோம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கு. யாருக்கும் இங்க குளிக்க அட்வைசபிள் கிடையாது. வேணா நீங்க வந்து லொகேஷன் மட்டும் பார்த்துட்டு போங்க. சரி, நம்ம போலாமா குளிக்கிறதுக்கு? மக்களை ஃபைனலாட்டு நாங்கள் வந்து ஒரு சேஃபான லொக்கேஷனில் குளிச்சுட்டு இருக்கிறோம். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது, அதனால் நாங்கள் குளிச்சுருக்கோம். சரி, ஓகே, வந்த மிஷன் முடிச்சாச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து அட்வைசபிளாக இல்லை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ நாங்கள் வந்து தனியாக அந்த சேனல் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வியூ பண்ணோம்ல, அந்த சேனலில் தான் இப்போ வந்து நாங்கள் குளிச்சுட்ருக்கோம். ஸோ குளிக்கக்கூடியவங்க கொஞ்சம் சேஃபாக குளிங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது அட்வைசபிள் இல்லை. இங்கே குளிக்க போடுவவங்க கொஞ்சம் சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக வாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ நிறைய பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா. தேடலின் பதிவில் இனி அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். எங்களோட தேடல்களோட நீங்களும் இங்கே இணைய விரும்பினா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.